ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்விலே முதல் வாசகமாக திருவழிபாடு புத்தகத்திலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாரம் முழுவதும், கடந்த வாரத்திலே இந்த வாரம் முழுவதும் அழிவை பற்றியே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய இறுதி நாள் எப்படி இருக்கும், ஏனென்றால் அதை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை தான் இன்றைய வாசகங்கள் எல்லாம் சொல்ல வருகிறது. எங்கே பார்த்தாலும் நடக்கின்ற நிகழ்வுகள் நமக்கு அதையே மீண்டுமாக சுட்டி காட்டுகின்றது. இந்த முதல் வாசகத்திலே திருத்தூதரான புனித யோவான் தன் கண்ட காட்சிகளை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதிலே சொல்லப்படுவது, வானத்திலிருந்து ஒரு வானதூதர் இறங்கி வர கண்டேன், அவருடைய வருகையால் மண்ணுலகமே ஒளியால் மிளிர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கும். இன்னொரு வானதூதர் வந்தார். அவர் மிகப்பெரிய எந்திரக்கல்லை தூக்கி கடல் மீது போட்டு, பாபிலோன் நகரே, ஐயோ உனக்கு கேடு, இப்படிதான் நீ தூக்கி எறியப்படுவாய், உன்னிலே எந்த பொருளும் இனி இருக்காது, எல்லாம் அழிந்துவிடும் என்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சாபங்கள் அந்த நகர் மீது அள்ளி போடப்படுகின்றன. என்ன சாபம் என்றால், இனி அங்கே இசை மீட்டுவோர், பாடகர், யாழிசை மீட்டுவோர், கைவினை பொருட்களை செய்வோர், வேலை செய்வோர் யாருமே அங்கே இருக்க மாட்டார்கள். எல்லாரும் அந்த நகரை விட்டு சென்று விடுவார்கள். அந்த நகர் கைவிடப்படும் என்ற செய்தியை சொல்லிவிட்டு அங்கே இறுதியாக ஒரு செய்தியை சொல்லுவார். ஆண்டவர் மீண்டுமாக வானகத்திலே ஒரு இரைச்சல் போன்ற சத்தம் கேட்டது. அந்த சத்தம் அல்லேலுயா என்று பாடிக்கொண்டிருந்தது. அந்த இரைச்சல் என்ன சொன்னது என்றால், அந்த பாடிவிட்டு, பாபிலோன் நகருக்கு ஆண்டவர் நல்லதொரு நீதி தீர்ப்பை வழங்கி இருக்கிறார், அவள் பாவம் செய்தாள், பரந்தமையில் ஈடுபட்டாள், அதனால் ஆண்டவர் அவளை தண்டித்தது சரியே என்று சொல்லிவிட்டு மீண்டும் பாடியதாக சொல்லப்படுகிறது. சொல்லிவிட்டு புனித திருத்தூதரான யோவான் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, இவையெல்லாம் உண்மை என எழுது, சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் அனைத்தும் உண்மை என எழுது என்று என்னிடம் சொல்லப்பட்டது, அதை நான் எழுதி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அதில் இறுதியாக ஆட்டுக்குட்டியினுடைய திருமண விருந்திற்கு அழைப்பு பெற்று வந்திருக்கிறோர் அனைவரும் பேறு பெற்றோர் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கும். ஆட்டுக்குட்டியினுடைய திருமண விருந்து என்றால் இயேசு கிறிஸ்து திருச்சபை. இயேசு கிறிஸ்து திருச்சபையை மணந்ததை இங்கே குறிப்பிட விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவே மணவாளர், திருச்சபையே மணவாட்டி. எப்படி ஒரு மனைவி தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டுமோ, எப்படி தன் மனைவி கணவனுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டுமோ, அதுபோல திருச்சபை இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உருவமாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவே திருச்சபை மணந்து கொண்டவர். அந்த திருச்சபையினுடைய திருமண விருந்திற்கு தான் நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த திருமண விருந்து என்பது உண்ணுவதற்காக அல்ல. இயேசு கிறிஸ்து திருச்சபை என்ற அந்த பெற்றோருடைய பிள்ளைகளாக நாம் அந்த ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும், அந்த திருச்சபைக்குள் நாம் செல்ல வேண்டும். அந்த விருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஏனென்றால் எல்லாருக்குமான அந்த வாய்ப்புகள் கிடைக்காது. அந்த திருமண விருந்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் மன உடை அணிய வேண்டும், கடவுளுக்குரிய உடை அணிந்து செல்ல வேண்டும். அந்த திருமண உடை என்பது செம்மறியனுடைய இரத்தத்தினால் துவைக்கப்பட்ட வெண்ணிறை ஆடையாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குரியவர்கள் அனைவரும் அங்கே செல்வார்கள். இங்கே ஒரு செய்தி ஒன்று இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துனுடைய திருச்சபைக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், வெண்மையான ஆடை அணிந்தான் வர வேண்டுமில்லை. இருந்தாலும் அவர் கண்ட காட்சிப்படி சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி வாசகம் இதை சார்ந்தே இருக்கிறது. லூக்கா நற்செய்தியில் ஒரு அழகான ஒரு செய்தியை என்று சொல்லியிருப்பார். ஆனாலும் அவரும் உலக முடிவிலே அனைத்தும் எப்படி இருக்கும் என்பதை தான் அவரும் சொல்லியிருக்கிறார். முதல் வாசகத்திலே பாபிலோன் நகரை பற்றி திருத்தூதரான புனித யோவான் சொல்லியிருப்பார். இங்க நற்செய்தி வாசகத்திலே லூக்கா நற்செய்தியாளர் எருசலேமை பற்றி சொல்லியிருப்பார். எருசலேமை படை சூழ்ந்து இருக்கின்ற பொழுது அழிவு நெருங்கி வந்து விட்டது என்று நினைத்து கொள்ளுங்கள். அங்கிருந்து ஒன்றும் செய்ய இயலாது. என்ன, அங்கே கருவுற்றிருப்போரும் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவோரும் நிலை அந்தோ பரிதாபம். ஏனென்றால் இருவருமே, ஒருவர் வயிற்றுக்குள் குழந்தை சுமந்திருக்கிறார், ஒருவர் மார்பிலே குழந்தை சுமந்திருக்கிறார். இங்கே இவர்களுடைய சுமைதான் இங்கே பெரிதாக மதிக்கப்படுகிறது. அதனால்தான் இவர்கள் இருவருடைய நிலை அந்தோ பரிதாபம். இவர்களுக்காகத்தான் நற்செய்தியிலான லூக்கா கொஞ்சம் பரிதாபப்படுகிறார். ஏனென்றால் பெண்களை பொறுத்தவரை யோசிக்காத யூத குலத்திலே நற்செய்தியாளர் கொஞ்சம் யோசிப்பது,
அவருடைய பெருந்தன்மையையும் அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர் என்பதையும் இங்கே மெய்ப்பிக்கிறார். ஏனென்றால் பெண்களுக்கான மதிப்பை யூத குலத்திலே உயர்த்தியவர் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு புரட்சியாளர். பிரியமானவர்களே, இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்குமான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். உலகம் மிகவும் நெருங்கி வந்து விட்டது. இந்த நற்செய்தி வாசகத்திலே கடலினுடைய கொந்தளிப்பினால் என்ன ஆகுமோ என்று மக்கள் ஏங்கி பயந்து போய் கொண்டிருந்த பொழுது அந்த செய்தி நமக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே உலகம் ஒருமுறை நீரினால் அழிக்கப்பட்டது. சோதோம் கோமரா நெருப்பினால் அழிக்கப்பட்டது. ஏனென்றால் நீரினால் அழிக்கப்பட்ட போது கடவுள் மக்களுக்கு வாக்களித்தார், இனி நீரினால் இந்த உலகம் அழிக்கப்பட மாட்டாது என்று. அதனால்தான் சோதோம் கோமாரா கந்தக நெருப்பினால் அழிக்கப்பட்டது. இன்னும் நமக்கு மீதம் இருப்பது பஞ்ச வாயுக்களான 3 மட்டும். நீரும் நெருப்பால் ஏற்கனவே நாம் தவறுகளுக்கு தண்டனை பெற்றுவிட்டோம். இன்னும் நாம் பெற வேண்டிய தண்டனை ஒருவேளை நிலநடுக்கமாக இருக்கலாம், அல்லது புயலாக இருக்கலாம், அல்லது ஆகாயத்தின் வழியாக இருக்கலாம். இவை 3மே நம்மை நோக்கி வருவதற்குள் மனம் திரும்ப வேண்டும். கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு, காலம் நெருங்கி வந்து விட்டது, இவை யாவும் நிகழும் போது தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனென்றால் உங்களை நோக்கி மீட்பு வந்துவிட்டது என்று அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்படித்தான் லூக்கா நற்செய்தியாளர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, கடவுளுக்குரியவராக நாம் இருக்க வேண்டும் என்றால் தயவு செய்து பாவத்தை விட்டொழிப்போம். பாவத்தை விட்டொழித்து கடவுளுடைய பிள்ளையாக மாறுவோம். கடவுளுக்கு உகந்தவர்களாக மாற வேண்டும் என்றால் அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும், அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறக்கின்ற பொழுது எல்லாரும் இந்த பூமியிலிருந்து ஒன்றாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அழிவுறுகின்ற பொழுது இதிலே பணக்காரன் தப்பிப்பதோ ஏழை மட்டும் அழிக்கப்படுவதே கிடையாது. மரணம் என்று வருகின்ற பொழுது மரணம் எல்லாருக்கும் ஒன்றுதான். இங்கே காற்று, நீர், நெருப்பு, ஆகாயம் அனைத்துமே எல்லாருக்கும் ஒன்று போலதான் கடவுள் படைத்திருக்கிறார். ஆனால் நாமே ஒரு சில பிளவுகளை நம் மத்தியிலே ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்வு நமக்கு பயன் கொடுக்காது. இருக்கின்ற வரை எல்லோரோடும் இணக்கமாக வாழ்வோம், இருப்பதை பகிர்ந்து கொடுப்போம். ஏனென்றால் இறை அரசு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இறை அரசிலே அங்கே பிளவுகள் கிடையாது, அங்கே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, அங்கே ஏழை பணக்காரன் கிடையாது, அங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. இறைவன் முன் எல்லாம் சமம் என்ற நம்பிக்கையிலே நாம் வாழ்கின்ற பொழுது நாம் அனைவரும் அந்த செம்மறையினுடைய விண்ணக விருந்திற்கு பேறு பெற்றவர்களாக இருப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.